இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். கோதுமை கச்சாயம், கோதுமை மாவு இந்த கப்புக்கு 1.5 கப்பு மாவு எடுத்துக்கலாம். அதையே நல்லா சளிச்சிக்கலாம். மாவை சளிச்சு எடுத்தாச்சு. இதுக்கு தேவையான பொருள் சேர்த்துடலாம். இந்த கப்புக்கு 2 கப்பு சுகர் எடுத்து பொடி பண்ணிக்கலாம். சுகரை பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். சுகர் கூடவே 2 ஏலக்காயும் போட்டு சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு இது கூட 3 முட்டை சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முட்டையை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க லைட்டாக. முட்டை ஊற்றினதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம இந்த அளவுக்கு கரைஞ்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் தான் கரண்டியில் எடுத்து ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம எண்ணெயை காய வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு கரண்டியில் எடுத்து நம்ம உள்ளே ஊற்றிக்கலாம். உள்ளே ஊற்றியாச்சு. இப்போ வேகட்டும். ஒரு பக்கம் வெந்துருச்சு. நம்ம அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். வெந்துருச்சு, எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். கடைசியாக எல்லா மாவையும் ஊற்றியாச்சு. ஃபைனலாக நம்ம எல்லா கச்சாயத்தையும் சுட்டு முடிச்சாச்சு. சுடையிலேயே பாதி காலி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.